சேட்டன் பகத் அப்படின்னு ஒருத்தர், மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர். அவருடைய புத்தகங்கள்லாம் அவ்வளவு அதிகமாக விற்பனையாகி இருக்கின்றன. டாப் செல்லிங் ரைட்டர்ல இவரும் ஒருத்தர். இவர் சொல்லக்கூடிய கருத்துகள் ரொம்ப அழகா இருந்தது. அதுல ஒரு விஷயம் என்னுடைய மனதுக்கு உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு தோணுன ஒரு விஷயம், நாம எப்படி வரணும், எப்படி வந்தா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருப்பவர்கள் யார் அப்படிங்கிறதையெல்லாம் அவர் மிக அழகா நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். நாம நினைத்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தை யார் யாரோ இவங்க இயக்குறாங்க அவங்க இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, 100-ல் ஒருவர் அல்லது இருவர் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும், சொல்லிக் கொடுக்காத வீடுகள் சொல்லிக் கொடுக்காத, கல்லூரிகள் சொல்லிக் கொடுக்காத, பள்ளிகள் சொல்லிக் கொடுக்காத நிறைய செய்திகளை இவர் தன்னுடைய புத்தகத்தின் மூலம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். இயன்றவர்கள், இயலாதவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொடுக்கிறாரு. இவர் ஒரு முன்னேற்றம், நம்முடைய முன்னேற்றத்துக்கான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறவங்க, அதுல இவர் மிகச்சிறந்தவராக கருதப்படுகிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல நான் பார்த்தேன் பாருங்க, அது அப்படியே ஒரு படமாக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? இந்த படம் தெரியுதா? இந்த முக்கோணம் பாருங்க, மேல இருக்கிற அந்த கூம்பு கிட்ட பாருங்க, ஒரே 1% ஆட்கள் தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பாருங்களேன். முதலீட்டாளர்கள் இருக்காங்க, சிஇஓ இருக்காங்க, மிகப்பெரிய பணக்காரர்கள், முதல் 10 பணக்காரர்கள் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப முன்னணியில இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சினிமா டைரக்டருங்க இருக்காங்க, சினிமாவை எடுத்து மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க எல்லாருமே அந்த 1%க்குள்ளார வந்துடுறாங்க. அதுக்கு கீழே பாருங்க, ஒரு இரும்பு கதவு இருக்கு. அந்த இரும்பு கதவுக்கு மேல அவங்க இருக்காங்க. அவ்வளவு எளிதாக எல்லாரும் உள்ள போய்விட முடியாது. அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, பெரிய பெரிய வக்கீல்கள் இருக்கிறார்கள், டாக்டர்கள், என்ஜினியர்கள், உயர் நிலையில இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி நிறைய பேரு அதுல இருக்காங்க. இன்னுமே இந்த கீழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் அவங்கள பாருங்களேன். அந்த டாக்டர்ஸ், அதுக்கும் கீழே ஒரு இரும்பு கதவு இருக்கு. அந்த கதவுக்கும் கீழே அந்த முதல் 1% கீழே 3வது இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அடைய வேண்டுமானால் மிகப்பெரிய இரும்பு கதவுகளை உடைத்து கொண்டுதான் போகணும். அதற்கான முயற்சி அவர்களுக்கு இருக்கணும், அதற்கான கருவிகள் அவர்களுக்கு இருக்கணும். இந்த 3வது நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமான எண்ணிக்கை. கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் இந்த மாதிரி கீழ்நிலையிலே தான் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறத சொல்றாங்க பாருங்க. தினக்கூலி பண்றவங்க, உணவு விடுதிகளில் வேலை செய்கிறவங்க, வேலையாட்கள், அடிமைகளாக, சில பேருக்கு கொத்தடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள், சொல்லக்கூடியதை கேட்டுக்கொண்டு அதையே வேத வாக்காக நடத்தி கொண்டிருப்பவர்கள், சம்பளத்துக்காக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, நடுத்தர நிலையில இருப்பாங்க. எப்பவுமே காசு கஷ்டம், பண கஷ்டம், ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்னா எல்லா நிலையிலேயும் கஷ்டம், கடன் வாங்கிறது, கடன் இல்லாமல் அவங்களால வாழ முடியாது, குறைவான சம்பளம் வாங்கிறது, அப்புறம் இந்த சமையல் செய்யக்கூடியவர்கள், டிரைவர்கள், உணவு விடுதியில் வேலை செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே அந்த 90% மக்கள் தான் இந்த கீழ்நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். இவங்க எல்லாரும் என்ன சாப்பிடணும், என்ன துணி உடுத்தணும், எப்படி வாழணும் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடியவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த 10%. அதில் அந்த ஒரே 1% தான் இந்த அரசாங்கத்தையே நடத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறத அவர் மிக அழகாக நமக்கு இந்த கருத்துகளின் மூலம் நமக்கு உணர்த்துறார். இதுதான் இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கக்கூடிய அந்த தரவரிசை. நாம சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் ஒன்று எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம்.
ஆனால் எல்லாரும் இல்லை, எல்லாரும் ஒன்று இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை எதற்காக அவர் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு சொமாட்டோவில் உணவு ஒன்று வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஆர்டர் பண்ணோன்னே அந்த கொண்டு வந்து கொடுக்குற பையன் சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவருக்கு ரொம்ப பசி. இதை நாமளாக இருந்தால் உடனே என்ன பண்ணுவோம், நிறைய வீடியோவில் கூட நம்ம பார்ப்போம். நேரத்தோட நீ சாப்பாடு கொண்டு வரல, தூக்கிட்டு போ அப்படின்னு தூக்கி போடுறது, காசு கொடுக்காம அவங்கள விரட்டி அடிக்கிறது, அப்புறம் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அவங்கள வேலையை விட்டு தூக்குறது, அப்படிங்கிற வேலைகளை எல்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் நம்ம. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் சாதாரண மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் இவர் இந்த உலகத்தை பார்க்கக்கூடியவர். அவருடைய பார்வையின் கோணங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் என்ன இப்படி ஒரு வாழ்க்கை முறை தரவரிசையை இவர் உருவாக்கி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த உணவு கொண்டு வரக்கூடியவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னா 3வது இடத்துல இருக்கார். இவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னா முதல் இடத்துல இருக்கார். ஏன்னா இவர் மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த புத்தகங்களை முன்னணியில் விற்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர், நல்ல வசதி படைத்தவர். அவரு இவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் யோசிக்கிறார், இப்போ அந்த காலங்களில் பசி வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பசிக்குது அப்படின்னா இப்படியா உடனே ஒரு ஃபோன் எடுத்து அடித்து சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி 10 நிமிஷத்தில் வந்து சேரணும் அப்படின்னு ஆர்டர் பண்ண முடியுமா? அப்போல்லாம் பசிச்சதுன்னா என்ன பண்ணணும்? கையில் ஒரு வில்லையோ ஒரு வேலையோ ஒரு வாழையோ தூக்கிக்கிட்டு, ஒரு அம்பையோ தூக்கிட்டு போய் காட்டில் எங்கே விலங்குகள் இருக்குது அப்படின்னு தேடி பிடிச்சி அதை கொன்றோ, இல்லை மரங்களின் மீது ஏறி பழங்களை பறித்தோ, இல்லை கிழங்குகளை அகழ்ந்து தோண்டி எடுத்தோ அதுக்கப்புறம் தானே அதை சாப்பிட முடியும். அப்போ அவர்களின் நேரம் எவ்வளவு அதிகம், உழைப்பு எவ்வளவு அதிகம். இன்னைக்கு அந்த அளவு உழைப்பு இல்லை. அதையெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்குறார். இன்னைக்கு ஒரு சுவிட்ச் அப்படி தட்டுறதுக்குள்ள உணவு வந்து நமக்கு சேருகிறது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம். இந்த வளர்ச்சி எதனால் வந்தது அப்படிங்கிறத நாம் ஒரு வினாடி யோசிச்சு பார்க்கணும். இதையெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி யோசிச்சு பார்க்கும்போது வாசல்ல மணி அடிக்கிற சத்தம் கேட்குது. வேகமாக ஓடி போய் கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அங்கே அந்த சொமோட்டோவிலேருந்து உணவு எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற அந்த பையன் நிற்கிறாரு. ஒரு 29 வயசு. தோளில் ஒரு கருப்பு பையை வெயிட்டாக அப்படியே தூக்கிட்டு இருக்காரு. முகம் பூரா வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு. உடம்பு நல்லா குண்டா இருக்கு. தோற்றம் மிக கருப்பா ஒரு தோற்றத்தில், அதாவது அழுக்கடைந்த ஒரு தோற்றத்தில் அவர் நிற்கிறாரு. இவர் கதவை திறந்துட்டு அவர் அப்படி பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த பையன், என்னோட வண்டி உடஞ்சி போச்சு, அதனால தான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டுது அப்படின்னு ரொம்ப தன்மையாக அந்த பையன் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு பின்னூட்டம், எனக்கு ஒரு விமர்சனம் கொடுப்பீங்கள்ல என்னை பற்றி. இந்த ஸ்டார்லாம் போட்டிருப்பாங்க, அவங்கவுங்க வேலை செய்கிறதுக்கு ஏற்ப எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்புறதுக்கான ஒன்று. அந்த மாதிரி தயவு செஞ்சு என்னை பற்றி மோசமாக நீங்கள் எழுதி அனுப்பிடாதீங்க. அப்படி நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா என்னோட வேலை போயிடும் அப்படின்னு அவன் வந்து கெஞ்சி கேட்குறான். இவர் என்ன சொல்கிறாரு, நான் 2 தடவை உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ ஃபோனை எடுக்கவே இல்லை, ஏன் எடுக்கலை அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், இல்லை இல்லை என்னோட வண்டி உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குது அவனுக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி தண்ணியை குடிக்கிறான். அவனை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, வாங்கி வந்து உட்காந்துக்கோ சாப்பிடு அப்படிங்கிறாரு. அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை உன்னை பார்க்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசமாக தோணுது, ஏன் என்ன ஆச்சு உனக்கு, நிஜமாவே உன்னோட பைக் உடஞ்சி போயிட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா எவ்வளவு அறிந்தவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு அப்படின்னா எல்லாருடைய மனமும் அறிந்து அதற்கான தீர்வுகளை அந்த புத்தகங்களிலே கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் எல்லாருடைய மனங்களையும் அறியக்கூடியவராகத்தானே இருப்பார். அதனால அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் அவளை ரொம்ப விரும்பினேன், நாங்கள் வேற ஒரு ஊரில் இருந்து இங்கே வந்திருக்கோம், என்னோட தான் அவளும் வந்தா, 8ஆம் வகுப்புலேருந்து எனக்கும் அவளுக்கும் ரொம்ப பழக்கம்தான், ஆனால் என்னை இப்போ விட்டுட்டு போயிட்டா,
அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வாரத்துல 30, 40 தடவை கூட நானும் அவளும் ஃபோன் பண்ணியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்துமே அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. என்னோட பேரு வந்து விராஜ். நான் ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கேன். என்னோட சட்டை கூட எனக்கு வந்து பொருத்தப்படலை. ஏன்னா அவ்வளோ பெரிய சட்டை வேண்டியிருக்கு எனக்கு. நான் எம்ஏ ஹிஸ்டரி தான் படிச்சிருக்கேன். 29 வயசாகுது. எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. ஏன்னா என்னால் என்னுடைய படிப்பு, உயர்ந்த படிப்பை என்னால் படிக்க முடியலை. எனக்கு வசதி இல்லை. எனக்கு எங்கள் அப்பாவால் அந்த வசதியை எனக்கு செஞ்சு கொடுக்க முடியல. அதனால் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்க, இதோட நிறுத்திட்டாங்க. என்னாலையும் இவ்வளோதான் செய்ய முடிஞ்சுது. எனக்கு ஒரு டெலிவரி பாயாக தான் எனக்கு வேலை கிடச்சிது. அதனால் நான் இந்த மாதிரி வந்த உடனே நான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அர்பிதா, அவள் என்னை விட்டுட்டு போயிட்டான். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு சார். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது? என்னோட பைக்கும் இந்த நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி அதையும் கொண்டு போய் நான் வந்து கொடுக்க போயிட்டேன் ரிப்பேருக்கு. என்ன பெரிய வாழ்க்கை, நான் இறந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவனுக்கு அவர் பேசி நிறைய கருத்துக்களை எல்லாம் சொல்கிறாரு. என்ன கருத்துக்களை சொன்னார், அவன் எப்படி மேலே வர்றதுக்கான வழிகளை அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறதையெல்லாம் நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம் அப்படின்னு கருதுகிறேன். ஏனென்றால் நேரம் அதிகமாக போகிறது. அந்த ஒரே காரணம்தான். என்னால் 1 மணி நேரம் வரைக்கும் கூட நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆனால் உங்களால் தொடர்ந்து கேட்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்கின்ற காரணத்தினால இதை நாம் இதோடு நிறைவு செய்வோம். தொடர்ந்து நாம் அடுத்த செய்தி என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். எப்படி நாம் தரவரிசையிலே மிக கீழான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் 2வது நிலைக்கும் முதல் நிலைக்கும் எப்படி போக வேண்டும் என்ற விஷயங்கள் அனைத்தும் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. அவை அனைத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்க, பின்னூட்டம் கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.